தோக்கம்பட்டியிலிருந்து சேலம் டவுனுக்கு வந்தாச்சு. இது வந்து எந்த இடம்னா டிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. வந்திருக்கோம். அடுத்தது 52 பஸ் ஏறி அம்மன் கோவில் போய் இறங்கி அங்கே சாமி கும்பிட்டு தான் வீராசாமி போகலான்னு இருக்கோம். இப்போ டிஎம்எஸ் வந்துருக்கோம். சேலத்தை சுற்றி காமிக்கிறது சந்தோஷமாக தான் இருக்கும். அங்கே மேலெல்லாம் அந்த பக்கம் ரோடு போகுது பாருங்கள். அதில் வந்து ரூட் பஸ் போகும், நியூ பஸ் ஸ்டாண்ட் போகும். இது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வரோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகும். பஸ் ஸ்டாண்டு போய் 52 பஸ் ஏறணும்.
இங்கே நிறுத்துறாங்களா இல்லை உள்ளே போகுமா தெரியல. உள்ளே போகும் சொல்லுங்கள். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகும். ராசிபுரம் பஸ் இருக்கான்னு பார்க்கணும். ராசிபுரம் பஸ் அது ஃப்ரீ பஸ் இல்லையே. பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறிட்டோம். 52 இன்னும் லைவ் போடல, போட்டுறேன். இது வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து 52 வெளியில் புறப்பட்டுருச்சு. அம்மன் கோயில் போய் இறங்க போகிறோம். இந்த வீடியோ போட்டுட்டு அப்புறமா லைவ் போட்டலாம். பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே தான் இருக்குது பாருங்கள். இப்போ ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அவ்வளோ தூரம் போய் 3 பேர் நானும் வந்து எல்லாம் இன்வைட் பண்ணி கடைசி அது ஒன்றும் இருந்துச்சா. சாலினிக்கு போனது வேஸ்ட்டு, ஈஸ்வரிக்கு போனது வேஸ்ட்டு. அவங்களுக்குலாம் கூட போகிறோம்ல இன்வைட்டிங் பண்ணுறது வேலைக்கு தெரிய மாட்டேங்குது மேம். வர்றாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க சரி மேம் அப்படின்ட்டு அவங்களாம் பக்கத்து முடியாது மேம் இந்த வேலையினால அப்படின்னா அப்புறம் யார் என்ன பக்கத்து புரியலையே. கம்பெனி சொந்த கம்பெனியே பார்த்தாச்சு. கூட்டிகிட்டு போய் பாலங்கன்றது நீ தள்ளி விடுப்பாரு. அவங்கள வளர வைக்கிறது தான் போகிறேன். ரெண்டாவது சேராது அவங்களோட விருப்பம். உட்கார வச்சா போதும் அவங்களோட இஷ்டம் தான். நீ இதை வந்து சேர்ந்து ஆகணும் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நீ கட்டாயப்படுத்த போகிறது கிடையாது. நீ இனிமேல் ஆக போகிறது கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் அவங்க கம்பெனியில் கட்டுறாங்க, பொருள் வாங்குறாங்க, அவங்களுக்கு டேரெக்டாக அங்கே தான். நீ எதுவுமே இன்னால் ஆக மாட்டோம்னா ஃபுல்லாக படித்து சொல்கிறேன். இதுக்கு மேலே நம்ம என்ன பேச முடியும்? பகையாக்க முடியாது மேம். அவங்களால அவங்களாம் நான் பகையாக்க முடியாது. சரிம்மா, அவங்க கூட வரது டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட்டு. எவ்வளோ பேசினாலும் நான் சொல்கிறது தான். இந்த ஈஸ்வரிம்மா அதுக்கு மேலே சரி 2 பேரும் சுற்றுங்க அப்படின்னு விட்டாச்சு. நான் தனியாக போனாவது ஜஸ்ட்டு பார்த்து எடுத்து அவங்ககிட்ட பேசி நான் எடுக்கிறேன். அவங்க கூட போனாலும் நான் தான் எடுக்கிறேன், நான் தான் கதறேன். அவ்வளோ பேச போகிறாங்க. ஸோ அவங்க தனியாக பண்ணணும். அப்புறம் தெரியும் எவ்வளோ என்ன வாய்ஸ் எவ்வளோ டவுன் ஆகிட்டுருக்கேன், எவ்வளோ பேசுகிறது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்றது தெரியட்டும். நாவுனா மேம் மேம் மேம்னு விட்டுருவாங்க. கற்றுக்கோங்கம்மான்னா இல்லை நீ பிடிச்சி கொடு 1 2 சாப்பிட்டா போதுன்றாங்க. நீங்களாம் பிடிச்சி சாப்பிடுங்கம்மா அப்போ தான் நிறைய சாப்பிடுங்க. செல்வியம்மா அப்படின்ட்டு சின்ன கவுண்டபுரம் செல்வியம்மான்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ கூட பேசுகிற மாதிரி எடுத்து விட்டீங்க. அவங்க கதை உங்கள்கிட்ட பேசிட்டாங்க எங்கள் சண்டைக்கு போகிறது. அந்த அம்மா தான் சூப்பர் பெஸ்ட்டு. கரெக்டாக நான் வாங்க மேம் அப்படின்னு சொல்லி போனாங்க. அவங்க சுமதி மேம் வந்து கள்ளக்குறிச்சி போயிருந்தாங்க. சந்தியா மேம் அதை சொல்ல வெளியே வேலை சும்மா போகிறாங்க கொஞ்சம். அதனால் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி போய் பாருங்கள்.